விண்வெளியில் என்ன இருக்கிறது என்பதை அறிய மனிதன் நிலவு வரை சென்று விட்டான். ஆனால் நாம் வாழும் இந்த பூமி பந்துக்கு அடியில் என்ன இருக்கிறது என்பது இன்றும் முழுமையாக விடுவிக்கப்படாத ஒரு புதிராகவே இருக்கிறது. 1970களில் விண்வெளி போட்டியைப் போலவே பூமிக்கு அடியில் யார் அதிக தூரம் துளையிடுவது என்ற போட்டி வல்லரசு நாடுகளுக்கிடையே நடந்தது. அதன் விளைவாக ரஷ்யாவில் உருவானதுதான் கோலா சூப்பர் டீப் ஃபார் ஹால் எனப்படும் உலகின் மிக ஆழமான துளை. ஒரு கட்டத்தில் நரகத்திற்கான வாசல் என்று மக்களால் பயத்துடன் அழைக்கப்பட்ட இந்த இடம் திடீரென மூடப்பட்டது. அறிவியலின் உச்சக்கட்ட சாதனையாக கருதப்பட்ட இந்த திட்டம் ஏன் பாதியில் கைவிடப்பட்டது? பனி படர்ந்த ஆர்க்டிக் வட்டத்திற்கு அருகில் உள்ள ரஷ்யாவின் கோலா தீபகற்பத்தில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. அமெரிக்கா விண்வெளியில் சாதனை படைத்துக் கொண்டிருந்த அதே நேரத்தில் சோவியத் யூனியன் பூமியின் ஆழத்தை நோக்கி பயணிக்க தொடங்கியது. க்ரஸ்ட் என்று சொல்லப்படும் பகுதியை கடந்து உள்ளே செல்வதே அவர்களின் இலட்சியமாக இருந்தது. சுமார் 24 வருடங்களாக நடந்த இந்த தொடர் முயற்சியில் அவர்கள் 12 கிலோமீட்டர் ஆழம் வரை பூமியை துளைத்து சாதனை படைத்தனர். இது எவரெஸ்ட் சிகரத்தின் உயரத்தை விட அதிகமான ஆழமாகும். தடுத்த வெப்பம். ஆரம்பத்தில் எல்லாம் சரியாக சென்றாலும் ஆழம் அதிகரிக்க சூழல் மிகவும் மாசடைந்தது. பூமிக்கு அடியில் வெப்பம் இருக்கும் என்பது விஞ்ஞானிகளுக்கு தெரியும். ஆனால் அவர்கள் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு அதிகமான வெப்பம் அங்கே காத்திருந்தது. சுமார் 12 கிலோமீட்டர் ஆழத்தில் வெப்பநிலையானது 180 டிகிரி செல்சியஸை தொட்டது. இது இயந்திரங்கள் தாங்கக்கூடிய வெப்பத்தை விட மிக அதிகம். பிளாஸ்டிக் உருகுவதைப் போல துளையிடும் கருவிகள் அந்த வெப்பத்தில் செயலிழக்க தொடங்கின. இதனால் மேற்கொண்டு ஒரு அடி முன்னேற முடியாத சூழல் உருவானது. அதிர்ச்சிகரமான கண்டுபிடிப்பு. இந்த திட்டத்தில் பல விசித்திரமான விடயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. மேற்கத்திய விஞ்ஞானிகள் பூமிக்கு அடியில் பாறைகள் மிகவும் இறுக்கமாக இருப்பதால் அங்கு தண்ணீர் இருக்க வாய்ப்பே இல்லை என்று நம்பினர். ஆனால் ரஷ்ய விஞ்ஞானிகள் அந்த ஆழத்தில் பாறைகளுக்கு இடையே தண்ணீர் இருப்பதை கண்டுபிடித்தனர். பாறைகளில் உள்ள தாதுக்களிலிருந்து நைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் அணுக்கள் பிரிந்து நீராக மாறியிருந்தது. உலகத்தையே வியப்பில் ஆழ்த்தியது. இது புவியியல் வரலாறில் ஒரு முக்கியமான மாற்றத்தை ஏற்படுத்தியது. இந்த கிணறு தோண்டப்பட்ட சமயத்தில் பல திகிலூட்டும் வதந்திகள் பரவின. பூமிக்கு அடியில் துளைக்கும் போது அங்கிருந்து மனிதர்களின் அலறல் சத்தம் கேட்டதாகவும் அது நரகத்தில் வதைக்கப்படும் ஆத்மாக்களின் சத்தம் என்றும் உள்ளூர் மக்கள் பேசிக்கொண்டனர். ஆனால் உண்மையில் அது இயந்திரங்கள் பாறைகளை உடைக்கும் போது ஏற்பட்ட விசித்திரமான ஒலிகள் மட்டுமே என்று பின்னர் விளக்கப்பட்டது. ஆனாலும் அந்த இடம் குறித்து மர்மக்கதைகள் இன்றும் உலாவி வருகின்றன. தொழில்நுட்ப சிக்கல்கள் ஒருபுறம் இருக்க, சோவியத் யூனியனின் வீழ்ச்சிக்கு பிறகு நிதி பற்றாக்குறை ஏற்பட்டது. அதீத வெப்பத்தை சமாளிக்கும் தொழில்நுட்பம் இல்லாததாலும் பணத்தட்டுப்பாட்டாலும் 1992ஆம் ஆண்டு இந்த திட்டம் நிறுத்தப்பட்டது. பின்னர் 2005ஆம் ஆண்டு இந்த இடம் நிரந்தரமாக மூடப்பட்டது. இன்று அந்த பகுதி முழுவதும் பாலடைந்து துருப்பிடித்த ஒரு இரும்பு மூடியால் அந்த துளை மூடப்பட்டது. இன்று அந்த இடம் ஒரு சுற்றுலா தலமாக மாறிவிட்டாலும் பூமிக்கு அடியில் 12 கிலோமீட்டர் தூரத்தில் மனிதன் விட்டு சென்ற தடயங்கள் இன்றும் உறங்கிக் கொண்டிருக்கின்றன. பூமி சுற்றும் வேகம் குறைந்து கொண்டே வருகிறது. இதனால் சுற்றும் பூமி என்றாவது ஒரு நாள் நின்று விடுமோ என்ற கேள்வி நமக்குள் எழும். அதற்கான விடை மற்றும் குன்றுகளும் மலைகளும் ஏரிகளும் பாறைகளும் எப்படி உருவாகின்றன, இதற்கெல்லாம் காரணமாக இருப்பது என்ன என்பதை காண்போம். சூரியனுக்கும் பூமிக்கும் உள்ள ஈர்ப்பு விசையால் பூமி சுற்றும் வேகம் குறைந்து கொண்டிருக்கிறது. நிலா தன்னைத்தானே சுற்றுவதற்கும் பூமியை சுற்றுவதற்கும் ஒரே நேரம்தான் ஆகும். நிலாவும் ஒரு காலத்தில் தன்னைத்தானே அதிக வேகத்துடன் சுற்றி கொண்டிருந்தது. ஆனால் தற்போது ஈர்ப்பு விசை காரணமாக வேகம் குறைந்துவிட்டது. புதன் கிரகத்திலும் இதே மாதிரிதான் புதன் கிரகத்தின் வேகமும். ஆனால் பூமி சூரியனிடம் இருந்து வெகு தூரத்தில் இருப்பதோடு அதிக எடையுடன் இருப்பதாலும் பூமி என்றாவது ஒரு நாள் நின்று விடுமா என்று பயப்பட தேவையில்லை. இரும்பாலும் நிக்கலாலும் ஆனதுதான் பூமியின் உள்ளகம். அதன் உட்பகுதி திடப்பொருளாகவும்
வெளிப்பகுதி திரவமாகவும் இருக்கும் என கருதப்பட்டது. பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பே பூமியின் மேலோடு குளிர்ந்து உறைந்து போய்விட்டது. அதுதான் இப்போது நாம் பார்க்கும் பாறைகளும் மலைகளும் குன்றுகளும். பூமியின் உள்ளகத்தை சுற்றி சுமார் 3000 கிலோமீட்டர் பருமன் உள்ள மேட்டில் அடுக்கி இருக்கிறது. அதன் மேற்பரப்பிலேயே பூமியின் மேல் ஒரு கிரஸ்ட் மிதந்து கொண்டிருக்கிறது. அந்த மேலோட்டின் பலம் கொண்ட சில பகுதிகளில் விரிசல் ஏற்படும். அவற்றில் அவ்வப்போது பீரிட்டு எழும் நெருப்பு பிளம்புகள் தான் எரிமலை. பூமி உருண்டியாகத்தானே இருக்கிறது. அதை துளையிட முடியுமா என்றால் முடியாது. வெவ்வேறு நாடு உள்ளது. பூமியின் மைய பகுதியில் வெப்ப குழம்பு பீரிட்டு வெளிக்கிளம்பும். அது பூமியின் மேற்பரப்பில் வழிந்தோடி பரவி குளிரும். இதனால் பூமியில் உள்ள அனைத்து உயிர்களும் மாண்டு போகும். அதனால் பூமியின் ஒரு பக்கத்தில் இருந்து அடுத்த பக்கத்துக்கு துளையிடுவது சாத்தியமில்லை. மனிதர்களுக்கு பகலில் மட்டுமே பார்வைத்திறன் நன்றாக இருக்கும். சூரியன் மறைந்து இருள் சூழ்ந்து விட்டால் நாம் செயற்கை விளக்குகளையோ அல்லது டார்ச் லைட்டையோ தேடி ஓடுகிறோம். இருட்டு என்றாலே மனித இனத்திற்கு ஒரு விதமான பயம் வருவது இயல்பு. இரவு நேரத்தில் நடமாடுவதற்கு பூனைகள் அல்லது ஆந்தைகளுக்கு இருப்பது போன்ற சக்தி வாய்ந்த கண்கள் நமக்கு இல்லையே என்று நாம் எப்போதாவது ஏங்கியிருப்போம். ஆனால் இனிமேல் அந்த கவலை தேவையில்லை என்கிறார்கள் சீனாவைச் சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள். நாம் தூங்கும் போது கண்களை மூடினாலும் எதிரே நடப்பதை துல்லியமாக பார்க்கும் ஒரு புதிய தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்து புரட்சி செய்துள்ளனர். இது ஏதோ மந்திரம் என்று நினைக்க வேண்டாம். இது முழுக்க முழுக்க அறிவியலின் அதிசயம். நானோ துகள்கள். சாதாரணமாக நாம் பார்வை குறைபாட்டை சரி செய்ய அல்லது அழகிற்காக கான்டாக்ட் லென்ஸ்களை பயன்படுத்துவோம். அந்த லென்ஸ்களில் பயன்படும் பாலிமர் மூலக்கூறுகள் மிக நுண்ணிய நானோ துகள்களை இணைத்து இந்த சாதனையை விஞ்ஞானிகள் நிகழ்த்தியுள்ளனர். இந்த தொழில்நுட்பத்தின் அடிப்படை செயல்பாடு மிகவும் சுவாரஸ்யமானது. நம் கண்களால் பார்க்க முடியாத அகச்சிவப்பு ஒளியை இந்த லென்ஸ்கள் ஈர்த்து கொள்கின்றன. பின்னர் இந்த புலப்படாத ஒளியை மனித கண்களுக்கும் புரியும் சாதாரண பச்சை நிற ஒளியாக இவை மாறிக் கொடுக்கின்றன. அதாவது ஒரு மொழிபெயர்ப்பாளரை போல இந்த லென்ஸ் செயல்படுகிறது. இதனால் இருட்டிலும் நம்மால் தெளிவாக பார்க்க முடிகிறது. பேட்டரி வேண்டாம். வழக்கமாக இராணுவ வீரர்கள் மற்றும் பாதுகாப்பு படையினர் இரவு நேரத்தில் எதிரிகளை கண்காணிக்க பெரிய நைட் விஷன் கண்ணாடிகளை தலையில் மாட்டியிருப்பார்கள். அவை மிகவும் கனமானவை என்பது மட்டுமல்லாமல் அவை இயங்குவதற்கு பெரிய பேட்டரிகளும் மின்சாரமும் தேவைப்படும். ஆனால் சீன விஞ்ஞானிகள் உருவாக்கியுள்ள இந்த நானோ லென்ஸுக்கு சார்ஜ் போட வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் இதன் சிறப்பம்சமாகும். இதை அணிந்து கொண்டாலே போதும், நமது கண்கள் தானாகவே இருளை ஊடுருவி பார்க்கும் சக்தியை பெற்றுவிடுகின்றன. இதில் மிகவும் ஆச்சரியப்பட வைக்கும் விடயம் என்னவென்றால் இமைகளை மூடினாலும் காட்சி தெரியும் என்பதுதான். அகச்சிகப்பு கதிர்களுக்கு ஊடுருவும் தன்மை அதிகம். நம் கைவிரலை டார்ச் லைட்டில் வைத்து ரத்தம் சிவப்பாக தெரிவதைப் போல அகச்சிவப்பு ஒளி நமது மெல்லிய இமைகளை தாண்டி செல்லும் வல்லமை கொண்டது. எனவே இந்த லென்ஸை அணிந்திருப்பவர்கள் கண்களை மூடி இருந்தாலும் எதிரே ஏதேனும் அசைவு இருந்தாலோ அல்லது ஒளி இருந்தாலோ அதை உணர முடியும் என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது. டாக்டர் தியான் சு என்பவரின் தலைமையில் இந்த ஆய்வு மிக தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டது. முதற்கட்டமாக எலிகளின் கண்களில் இந்த லென்ஸை பொருத்தி சோதனை செய்தபோது அவை இருட்டில் மிகவும் தெளிவாகவும் துடிதுடிப்பாகவும் இயங்கின. அதன் பின்பு மனிதர்களிடமும் சோதனை செய்யப்பட்டு கண்களை மூடிய நிலையிலும் ஒளியை உணரும் திறன் அதிகரித்திருப்பது உறுதி செய்யப்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.